எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட 34 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் 10 rupees ஸ்டோரி, 10 ரூபா கதை. லைஃப்பில் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழ கற்றுக்கணும். 10 ரூபா இருந்தாலும் அதை வைத்து வாழணும். 100 ரூபாய் இருந்தாலும் அதை வைத்து வாழணும். 1000 ரூபாய் இருந்தாலும் அதை வைத்து வாழணும். 10,000 ரூபாய் இருந்தாலும் அதை வைத்து வாழணும். 10 லட்சம் இருந்தாலும் அதை வைத்து வாழணும். 10 கோடி இருந்தாலும் அதை வைத்து வாழணும். மில்லியன், வாட் எவர், இன்ஃபினிட்டிவ் போயிட்டே தான் இருக்கும். இதுக்கு முடிவில்லை. நாம் நம்மள்கிட்ட இருக்கிறத கொண்டு வாழ பழகிட்டாலே நம்மளை யாராலையும் நம்மளை அசசிக்க முடியாது. சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எடுத்துக்காட்டு. உண்மையிலுமே நடந்த சம்பவம். கூட்டத்தில் ஒரு ஆள் உங்களை எதிர்த்து கொண்டு இருந்தால் நீ வளர்கின்றாய் என்று அர்த்தம். ஒரு கூட்டமே உன்னை எதிர்க்கின்றாய் என்றால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். தட் இஸ் மை பாயிண்ட். இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்ச சம்பளம். ஐ ஆம் வெரி கிளாட். உங்களை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகிங்க. அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. உண்மையாக இல்லைங்களா? சிந்திச்சு செயல்பட்டு வாழணும். நம்மளை காயப்படுத்துறதுக்கு பல கோடி பேர் காத்து கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம விட்டு நேர் பாதையில், நேர் வழியில் நம்மளை கூட்டி கொண்டு போகிறது தான் மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய பலம். யானையை அசைக்க முடியுமா? முடியவே முடியாது. தானாக சாவு வந்தால் தான் யானை சாகும். உண்மையா இல்லைங்களா? யானையை அசைக்க முடியுமா? யானையை தூக்கிட்டு போக முடியுமா? அதனால் நம் பலம் யாருக்கும் தெரியாது. தெரிய வேண்டிய நேரத்தில் தெரியும். காத்துட்ருக்கிறதுனால நாம் ஒன்றும் கெட்டு போகிறது இல்லை. பாலில் ஒரு துளி, ஒரே ஒரு துளி விஷம் விழுந்தால் மொத்தமும் கெட்டு போகும். அதே போல தான் வாழ்விலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நம்மளை பாராட்டுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே, உற்சாகத்துக்கு, வரவேற்கிறதுக்கு, எல்லாருக்குமே 10 rupees ஸ்டோரி, உண்மை சம்பவம், 10 ரூபா கதை. இருக்கிறதை கொண்டு வாழ பழகினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஸோ அதனால் வாழ்க்கையில் சின்னதாக ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்னா அதை வைத்து வளர பழகி கொள்ளணும். 10 ரூபா வச்சுருக்கவன் டீ சாப்பிட்டு வாழ்வான். 100 ரூபா வச்சுருக்கவன் கிராமத்தில் வாழ்வான். 1000 ரூபா வச்சுருக்கவன் சிட்டியில் வாழ்வான். 10,000 ரூபா வச்சுருக்கவன் கண்ட்ரியில் வாழ்வான். அதேமாரி தான் நம்மளுடைய சொசைட்டியில் நம்மளுடைய இருக்கிறதை கொண்டு பழகி கொள்ளுங்கள். தட் இஸ் மை பாயிண்ட். பதிவு. இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னாலும் மகிழ்ச்சி 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 தருணங்களை வாழ்வில் மறக்க முடியாது. பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யானை பலம். வாழ்வில் யானையை அசைக்க முடியாது. அதுபோல தான் நாம் இருக்க வேண்டும். யானையை தூக்கிட்டு போக முடியுமா? ஸோ சில விஷயங்கள் சிந்திக்கணும். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.